பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஏஎம் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம அல்லாஹ் கிட்ட நம்ம எந்த துவா கேட்டாலும் சரி, எப்படிப்பட்ட துவாவாக இருந்தாலும் சரி, நடக்கவே நடக்காது, இதெல்லாம் நம்ம ஆசைப்படலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற துவாவாக இருந்தாலும் சரி, இல்லை அடம் பிடிச்சாது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட இந்த துவாவை நம்ம கபுலாக்கிக்கணும், அல்லாஹ் நமக்கு இந்த துவாவை நிறைவேற்றி தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்கும். அப்படிப்பட்ட துவாக்கள் கூட நிறைவேறதுக்காக இன்னைக்கு நம்ம ஒரு துவாவை தான் அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்க போகிறோம். அப்படி நம்ம கேட்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திக்ரின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய துவாக்களை ஏற்றுக்கிறான். நிறைய பேர் இதை செஞ்சு பலன் அடைஞ்சிருக்காங்க. நிறையா துவாக்கள் களஞ்சியங்களில் பார்த்திங்கன்னா இந்த துவா பதிவாயிருக்கு. அது மட்டும் இல்லை, புகாரிலே பார்த்தீங்கன்னா சஹீஹல் புகாரியில் பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நடக்கவே நடக்காதோ இல்லை இந்த விஷயங்கள்லாம் நிறைவேறுமோ இல்லையோ அந்த மாதிரி குழப்பமான நிலையில் இருந்தால் கூட நாம் இஸ்திகாரா தொழுகை அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அது நம்மள நிறைய பேத்துக்கு தெரியும். இஸ்திகாரா தொழுகை அப்படின்னா என்னன்னா, நமக்கு இந்த மாதிரி குழப்பமாக இருக்குது, ஒரு காரியம் நமக்கு நல்லதாக அமையுமா இல்லையா அப்படின்னு நமக்கு குழப்ப நிலையில் இருந்தாலும் சரி, இல்லை நடக்கணுன்னாலும் சரி, அல்லாஹ்விடத்துல நம்ம உதவி செய்கிறதுக்காக இந்த இஸ்திகாரா தொழுகையை தொழுவோம். இது எப்படி தொழுகிறோம்? நம்ம 2 ரக்காத்தோ 4 ரக்காத்தோ இஸ்திகாரா தொழுகிறோம் அப்படின்னு சொல்லி நியத் வச்சு தொழுதுட்டு, இஸ்திகாராவுக்குன்னே ஒரு சிறப்பான துவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அந்த துவாவை நம்ம ஓதி அல்லாஹ்விடத்துல துவா கேட்டுட்டு வருவோம். அப்போ அல்லாஹ் நமக்கு உதவி செய்கிறான். நம்மளுக்கே புரிய வரும், நம்ம இதை செய்கிறது சிறந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்தது தான். அதில் வரக்கூடிய இஸ்திகாரா துவாவை தான் நம்ம திக்ரா ஓத போகிறோம். அதை முழுசாக நம்ம ஓத மாட்டோம். எப்படி நாம் ஓதி அல்லாஹ்விடத்தில் இந்த திக்ரை நம்ம செய்யும் பொழுது அல்லாஹ் நமக்கு நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல அந்த துவா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வெறும் ஒரு வரி கொண்ட திக்ரு தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஹய்யுல் கய்யூம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வினுடைய சிறப்பான பெயர். இதில் நம்ம அல்லாஹ்வை இப்படி அழைச்சி நம்ம அல்லாஹ்விடத்துல துவா கேட்க போகிறோம். அப்படி நம்ம கேட்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெகு விரைவில் நம்மளுடைய துவாக்களை கபூல் செய்கிறதா சொல்கிறாங்க. அதாவது அஸ்மாஹுல் ஹுஸ்னால அல்லாஹ்வினுடைய திருப்பெயர்களான 99 பேரில் எதை வச்சு நம்ம கூப்பிட்டு அல்லாஹ்வை அழைச்சி துவா கேட்கும் பொழுதும் நமக்கு சீக்கிரத்தில் துவா கபூலாகுது. இப்போ அந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக்க பி இல்மிக வ அஸ்தக்திருக்க பி குத்ரத்திக வ அஸ்அலுக மின் ஃபத்லிக அல் அசீம் அல் ஹய்யுல் கய்யூம். இதனுடைய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, யா அல்லாஹ், உன்னிடம் அளவில்லா ஞானத்தின் மூலம் நான் உதவி தேடுகிறேன். உன் அதீத சக்தியின் மூலம் உன்னிடம் பலத்தை நாடுகிறேன். உன்னிடமிருந்து அதீத நன்மைகளையும் உதவிகளையும் தேடுகிறேன். என்றும் நிலைத்திருப்பவனே, யாவையும் மிகைத்தவனே. இந்த துவாவை நம்ம எப்படி ஓதி நிறைய பேர் பலன் கண்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இதை எப்படி ஓதணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா, ஜும்மா நாளன்னைக்கு நம்ம இதை ஓத ஆரம்பிக்கிறது ஆக சிறந்தது. ஆனால் மற்ற நாட்கள்லையும் நம்ம இதை ஓத ஆரம்பிக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா 3 முறையோ 11 முறையோ சலவாத்து சொல்லிட்டு அல்லாஹ்வை புகழ்கிற வார்த்தைகள், அதாவது சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி ஒரு 11 முறை சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர்னு சொல்லி நம்ம ஓதிக்கணும். முக்கியமான குறிப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒஜுவோடு இருக்கிறது ஆக சிறந்தது. ஒஜுவோடு இருந்து நம்ம ஓதுறது தான் நல்லது. ஸோ நம்ம ஒஜு பண்ணிட்டு ஏதோ ஒரு வேளையில் நம்ம 2 ரக்காத் தொழுகணுன்னாலும் தொழுதுட்டு, நான் சொன்ன மாதிரி 11 முறை சலவாத்தோ இல்லை 3 முறை சலவாத்தோ சொல்லிட்டு 11 முறை சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு இந்த திக்ரை நம்ம 786 முறை ஓதுறது ஆக சிறந்தது. உங்களால் எவ்வளோ தடவை முடியுமோ அப்படியும் நம்ம ஓதிக்கலாம். ஆனால் 786 முறை ஓதி மறுபடியும் சலவாத்து ஒரு 3 முறையோ 11 முறையோ சொல்லி நம்ம முடிச்சுட்டு நம்ம அல்லாஹ் கிட்ட துவா கேட்கணும். நம்மளுடைய என்ன தேவையாக இருந்தாலும் சரி, அதை அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்கும் பொழுது அல்லாஹ் நம்மளுடைய துவாவை செவி ஏற்கிறான்.
நம்ம அந்த துவாவை எப்படி கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன துவா நிறைவேறணுமோ அதை கேட்டு அல்லாட்ட அழுது அடம் பிடிச்சி நம்ம வந்து துவா கேட்கலாம் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம அழுது அல்லாவிடத்துல துவா கேட்கலாம். கெஞ்சி, யா அல்லா ப்ளீஸ் எனக்கு இது நடக்கணும், யா அல்லா எனக்கு வந்து என் மனசில் இந்த ஆசை இருக்குது, அதனால் நீங்கள் வந்து யா அல்லா எனக்கு இதை நிறைவேற்றி தாயா அல்லா அப்படின்னு சொல்லி நம்ம அழுது கேட்குறது ஆக சிறந்தது. இப்படி நம்ம வந்து 15 நாட்கள் வரைக்கும் செஞ்சாலே போதும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக அதை கொடுத்துட்றான். எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் வந்து அல்லாஹ்விடத்துல கேட்டாலும் சரி. நிறைய பேருக்கு நிறைய விதமான ஆசை இருக்கும். பதவி உயர்வு வேணும், இல்லை வந்து இன்னும் நம்மளுடைய வாழ்வாதாரம் வந்து சிறந்ததாக இருக்கணும். இப்போ வந்து நிறைய பேர் ஏழ்மையில் இருப்போம். ஸோ நம்ம நல்ல பணக்காரர்களாக இருக்கணும், பின்னாடி எந்த கஷ்டமும் இல்லாமல் நம்ம வாழணும், இந்த மாதிரி நோய் நொடி இல்லாமல் வாழணும், இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கும். அப்படி எந்த விதமான ஆசையாக இருந்தாலும் சரி, ஹலாலான நம்மளுடைய எந்த தேவையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட நம்ம இந்த திக்ரின் மூலமா நிறைவேற்றிக்க முடியும். இன்ஷா அல்லாஹ் நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி நம்ம ஓதிட்டு வந்து பார்க்கலாம். நம்மளுடைய இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே அவங்களுடைய ஹலாலான ஆசைகள் துவாக்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்யட்டும். ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.